வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் யோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட பல்வேறு வாக்குறுதிகளை தற்போதைய அரசாங்கம் மீறியுள்ளதாக ஒரு விசேட கருத்து கணிப்பு மூலம் தெரிய வந்துள்ளதாக சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டு. வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான இயலுமையோ அல்லது திட்டங்களோ தற்போதைய அரசுக்கு இல்லை என்று சாகர காரியவசம் விமர்சனம். கண்காணிக்கப்பட வேண்டிய கொள்கலன்கள் அரசு அனுமதியோடு சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளமை கவலையை ஏற்படுத்துவதாக பொதுஜன பெரமுனவின் சட்டத்தரணிகள் சங்க செயலாளர் தெரிவிப்பு. முல்லைத்தீவின் கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட புதைகுழில் இருந்து மீட்கப்பட்டு 52 மனித எண்பை தொகுதிகளுக்கான பகுப்பாய்வில் வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல். இனி விரிவான செய்திகள். தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்ட பல்வேறு வாக்குறுதிகளை தற்போதைய அரசாங்கம் மீறியுள்ளதாக ஒரு விசேட கருத்து கணிப்பு மூலம் தெரிய வந்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அரசாங்கம் நாட்டில் சட்ட ஒழுங்கை பலப்படுத்துவோம் என்று உறுதியான வாக்குறுதியை வெளியிட்டிருந்தாலும் தற்போதைய சூழலில் மக்களுக்கு போதுமான பாதுகாப்பை வழங்க இயலாத நிலைமை நிலவுவதாகவும் இது அரசாங்கத்தின் தோல்வியை காட்டுவதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் தற்போது காட்டுச் சட்டம் நிலவுகிறது. சட்டத்தின் ஆட்சி முற்றிலும் சிதைந்துள்ளது. கடந்த காலத்தில் இடம்பெற்ற 67 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் 37 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய பாதுகாப்பு குறித்து தேர்தல் மேடைகளில் வாக்களிக்கும் போது ஆளும் தரப்பினர் கொடுத்த வாக்குறுதிகள் தற்போது வெறும் பலவற்ற பேச்சுக்களாக உள்ளன. இந்த நிலையில் மக்கள் எந்த நேரத்திலும் தாக்குதலுக்குள்ளாகும் அபாயத்தில் இருக்கின்றனர். சட்ட ஒழுங்கின் தேவையின்மை தேசிய பாதுகாப்பை சீர்குலைக்கும் வகையில் உருவாகியுள்ளது. இது ஆளும் அரசாங்கத்தின் நேரடி பொறுப்பாகும் என்று வலியுறுத்தினார். மேலும் மக்களின் உயிர் பாதுகாப்பு என்பது அரசாங்கத்தின் முக்கியமான கடமை. ஆனால் இன்று மக்கள் மரண அச்சத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியுள்ளனர். கொலை கலாச்சாரம் அதிகரித்து வரும் இந்த நிலையில் அதனை கட்டுப்படுத்த உரிய வலுவான சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த விடயத்தில் அரசாங்கம் பொறுப்பிலிருந்து விலக முடியாது. மக்கள் அனைவரும் ஒரு தெளிவான தீர்வுக்காக காத்திருக்கின்றார்கள். பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் தெளிவான செயல்திறனை காட்டாவிட்டால் அது ஒரு மிகப்பெரிய நிர்வாக தோல்வியாக பார்க்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உழைப்பாளிகள் செலுத்தும் வரியை குறைக்க ஏற்ற சூழலை உருவாக்கியதாகவும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திய தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அந்த வரியினை குறைத்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமை காரியாலயத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அவர் மேலும் கூறிய போது 2024 ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மக்களுக்கு வழங்கிய 22 வாக்குறுதிகளில் ஒன்றான உழைக்கும் போது செலுத்தும் வரியை குறைப்பது கடந்த 9 மாதங்களில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று வெரிட்ரி ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கான அடித்தள நடவடிக்கைகள் 2024 ஆண்டில் ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே மேற்கொண்டிருந்தார். வரி குறைப்பு நடவடிக்கைகளுக்கு தேவையான நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் மானிய ஒதுக்கீடுகளையும் அவர் செய்திருந்தார். அந்த முன்னோட்ட சூழ்நிலையை பயன்படுத்தி ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அவரது ஒரே ஒரு வாக்குறுதியான உழைப்பு தொடர்பான வரியை மட்டுமே குறைத்துள்ளார். மீதமுள்ள 21 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான திட்டங்கள் இல்லை என்றும் அரசு ஏதேனும் புதிய பொருளாதார திட்டங்களை வகுப்பதற்கு பதிலாக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் பெறுவதே தற்போது அரசின் முக்கிய பொருளாதார திசையாக உள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். இலங்கை சுங்க திணைக்களம் உருவாக்கப்பட்டதிலிருந்து சிவப்பு லேபிள் கொண்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்படாமல் இருந்த போதும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் 309 சிவப்பு லேபிள் கொள்கலன்கள் சுங்கத்திலிருந்து விடுவித்துள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சட்டத்தரணிகள் சங்க செயலாளர் அதுல டி சில்வா தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், சுங்கத்தில் வருகை தரும் பச்சை, மஞ்சள் மற்றும் சிவப்பு என்று 3 வகையான லேபிள் கொள்கலன்களில் பச்சை மற்றும் மஞ்சள் லேபிள்கள் பொதுவாக வழக்கமான சரக்குகளுக்கானவை. ஆனால் சிவப்பு லேபிள் கொள்கலன்கள் மிகுந்த சந்தேகத்துக்குருவியாக இருப்பதால் அவை பெரும்பாலும் விடுவிக்கப்படுவதில்லை. சிவப்பு லேபிள் கொள்கலன்கள் என்று அடையாளம் காணப்படும் காரணங்களை விளக்கிய அவர், இறக்குமதி செய்யும் நபர் மோசடியில் ஈடுபட்டிருக்கலாம், அனுப்பும் நபர் போதைப்பொருள் அல்லது ஆயுத கடத்தலில் தொடர்புடையவராக இருக்கலாம், அல்லது துறைமுகம் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு குறித்து சந்தேகம் எழுப்பக்கூடிய தகவல்கள் இருக்கலாம். இத்தகைய சூழ்நிலைகளில் அந்த கொள்கலன்களுக்கு சிவப்பு லேபிள் வழங்கப்படுகிறது. இந்த வகை கொள்கலன்களில் ஆயுதங்கள், நாட்டின் விவசாயத்துறையையும் தேயிலை துறையையும் பாதிக்கும் ரசாயனங்கள் அல்லது நாடு முழுவதும் தீங்கு விளைவிக்கும் மருந்துகள் இருக்கக்கூடிய அபாயம் உள்ளது. இந்த நிலையில் கடந்த காலங்களில் கடுமையாக கண்காணிக்கப்பட்ட இந்த வகை கொள்கலன்கள் தற்போது அரசாங்கத்தின் அனுமதியோடு சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளமை கவலையை ஏற்படுத்துவதாகவும் இது அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கையிலேயே வெளிவந்துள்ளது என்றும் அதுல டி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிகழ்வு இலங்கை அணுசக்தி சபையின் ஏற்பாட்டில் சர்வதேச அணுசக்தி முகமை நிபுணர்களின் முழு பங்குதலுடன் நடத்தப்படும் இந்த திட்டம் ஜூலை 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தொடக்க விழாவில் உரையாற்றிய அமைச்சர், இந்த மறுஆய்வு திட்டம் இலங்கையின் அணுசக்தி துறையை அதிக விளக்கத்துடன் மதிப்பீடு செய்யும் ஒரு முக்கிய தளமாக அமையும் என்று தெரிவித்தார்.
அணுசக்தி என்பது நம்பகத்தன்மை குறைந்த செலவிலான தயாரிப்பு மற்றும் நீடித்த எரிசக்தி பாதுகாப்பு ஆகிய அம்சங்களில் முக்கிய பங்கு வகிப்பதோடு 2025 முதல் 2044 வரையிலான மின்சார உற்பத்தி விரிவாக்க திட்டத்தில் அணுசக்தி முக்கிய கூறாக இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இலங்கை தற்போது அணுசக்தி உற்பத்தி தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுக்காத நிலையில் இருந்தாலும் எதிர்கால தேவைகளை உணர்ந்து தேவையான உள்கட்டமைப்புகளை கட்டியெழுப்பும் பணியில் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் வலியுறுத்தினார். பயங்கரவாதம் என்ற சொற்றொடருக்கான வரவிலக்கணம் மிகவும் பரந்ததாக அமைந்தால் அது அரசால் நாட்டு மக்களுக்கும் செயற்பாட்டாளர்களுக்கும் அடிக்கடி உரிமை மீறல்களுக்கு உட்படுத்தப்படுவதற்கும் அரசின் மீதான விமர்சனங்களை அடக்குவதற்கும் வழிவகுக்கும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அரசியலமைப்பு நிபுணருமான கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்ன எச்சரித்துள்ளார். தற்போது அரசாங்கம் நீண்ட காலமாக சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமர்சனங்களுக்கு உள்ளாகி வரும் பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றும் நோக்கில் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒன்றை கொண்டுவர முனைந்துள்ளது. இதனையடுத்து புதிய சட்டத்தின் வரையறைகள் தொடர்பாக ஜெயம்பதி இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார். ஒரு செயல்பாட்டு பயங்கரவாத செயல் என்று வகைப்படுத்தப்பட வேண்டுமாயின் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவோ அல்லது உண்மையான அல்லது மிதமிஞ்சிய அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடியதாகவோ அல்லது இவற்றின் மூலம் தமது இலக்குகளை அடைய விரும்பும் தனிநபர் அல்லது அமைப்பின் திட்டமிடப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட நடவடிக்கையாகவோ இருக்க வேண்டும். மேலும் பயங்கரவாதத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் சில செயற்பாடுகள் வன்முறை இல்லாதவையாக இருக்கக்கூடும். எடுத்துக்காட்டாக ஒரு தீவிரவாத அமைப்பின் உறுப்பினர் தனது இலக்கை அடைவதற்காக கணினி உபகரணங்களை மறைத்து வைத்திருப்பது போன்ற செயல்கள் இதற்கு உதாரணம். ஆனால் சில செயல்பாடுகளில் வன்முறை கூறுகள் இருந்தாலும் அவை பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் அல்ல, பொது சட்டத்தின் கீழே கையாளப்பட வேண்டும் என்று கூறினார். இதனுடன் காலிமுகத்திடலில் நடைபெற்ற மக்கள் போராட்டத்தை குறிப்பிட்ட ஜெயம்பதி அங்கு நிகழ்ந்த சில சம்பவங்கள் அமைதியானவை அல்ல, இருப்பினும் அவை பயங்கரவாத செயல்கள் அன்று பயப்படுத்த முடியாது. போராளிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களுக்கு பிறகு ஏற்பட்ட வன்முறைகளில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்தது மற்றும் அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கிரை ஆக்கப்பட்ட சம்பவங்கள் ஆகியவை பயங்கரவாத சட்டத்தின் கீழ் அல்லாமல் பொது சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். முல்லைத்தீவின் கொக்குத்தொடுவாய் பகுதியில் கடந்த ஆண்டு கண்டெடுக்கப்பட்ட மனித புதைகுழியில் இருந்து அகழ்வில் மீட்கப்பட்டு 52 மனித எண்பு தொகுதிகளுக்கான பகுப்பாய்வில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் இளைய வயதினர் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் பெரும்பாலானவர்கள் வெடிப்புகளால் அல்லது துப்பாக்கி சூட்டால் உயிரிழந்திருப்பதும் தெளிவாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மனித புதைகுழி கடந்த ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி குழாய் நீர் இணைப்பு வேலைகளுக்காக இடம்பெற்ற அகழ்வு பணிகளின் போது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பிரதான வீதியோரத்தில் அடையாளம் காணப்பட்டது. அதன் பின்னர் அதிகாரப்பூர்வமாக அகழ்வு பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த அகழ்வுகள் முல்லைத்தீவு நீதிமன்றத்தின் அனுமதியுடன் சட்ட மருத்துவ அதிகாரிகள் டாக்டர் கே வாசுதேவா மற்றும் டாக்டர் சி பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டன. அகழ்வில் 52 மனித எண்பு தொகுதிகள் மட்டுமல்லாது ஆடைகள் மற்றும் துப்பாக்கி ரவைகள் உள்ளிட்ட பல தடய பொருட்களும் மீட்கப்பட்டது. பகுப்பாய்வின்படி 31 எண்பு தொகுதிகள் பெண்களுடையதாகவும் 21 எண்புகள் ஆண்களுடையதாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்களின் வயது 12 முதல் 53 வரை ஆகும். ஆனால் பெரும்பாலானோர் 13 முதல் 30 வயதிற்கு உள்ளவர்களாக உள்ளார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு அமைய 32 பேர் வெடிப்புகளால் அல்லது வெடிப்பு காயங்களால் உயிரிழந்துள்ளார்கள். 7 பேர் துப்பாக்கி சூட்டால் உயிரிழந்துள்ளனர். மேலும் 12 பேர் வெடிப்பு மற்றும் துப்பாக்கி சூடு காரணமாக உயிரிழந்துள்ளார்கள். மொத்தமாக இந்த புதைகுழியில் காணப்பட்ட உயிரிழப்புகளுக்கு முதன்மை காரணமாக வெடிப்பு காயங்கள் உள்ளன என்பது இந்த அறிக்கையின் மூலம் வெளியாகியுள்ளது.